ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கல்யாண வீட்டு சைடில் வைக்கிற காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன். தக்காளி 2 எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அடுப்பில் நான் ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடலப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் 4லேருந்து 5 சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 20 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நான் ஒரு கட்டி அளவுக்கு எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் மல்லாட்டை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வெள்ளை மொச்சையோ இல்லை கொண்டக்கடலையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மல்லாட்டை எடுத்து குக்கரில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இப்போ அரைச்ச தேங்காயையும் சேர்த்துடுறேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது சேர்த்து குழம்பு ஒரு கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரைஸோடு சேர்த்து சர்வ் பண்ணிடலாம்.
இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.